வணக்க நண்பர்களே, நாம் என்ன பார்க்க போகிறோம்னா அதர்வா நடித்த தனல் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஊரில் வந்து ஊதாரித்தனமாக வெட்டியாக சுற்றிட்டு இருக்காரு நம்ம படத்தோட ஹீரோ. அப்போன்னு பார்த்து அவருக்கு வந்து போலீஸில் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வருது. அந்த அப்பாயின்மெண்ட்டில் இவர் வந்து கான்ஸ்டபிளாக சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இவர் போய் உட்காந்துருக்காரு. அவர் கூடவே சேர்ந்து 5 பேர் சேர்ந்து இவர் கூட ஜாயின் பண்ண வந்து உட்காந்துருக்காங்க. இந்த இடத்துல காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஆயிடுச்சு. இன்னும் யாருமே வந்து இவர் வந்து கண்டுக்கிறவே இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க, அந்த டைமில் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் வராரு. அவர் வந்து இவங்க 6 பேரையும் பார்த்து இந்த மாதிரி வந்து போய் ரவுண்ட்ஸ் வாங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இவங்க கையில் செல்ஃபோனு துப்பாக்கி எதுவுமே எட்டு போகாமல் அப்படியே வந்து ரவுண்ட்ஸ் வந்து நடந்து போகிறாங்க. அப்போன்னு பார்த்து அங்கே வந்து ஒரு பாதாள சாக்கடையிலேருந்து ஒருத்தர் வந்து திடீர்னு வந்து வெளில வரான். வெளில வந்தோடனே இவங்க எல்லாத்தையும் பார்த்து பயந்தடிச்சு ஓடுறான். இவங்க என்னன்னா ஏன் ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு பின்னாடியே வந்து ஓடுறாங்க. ஓடினோடனையும் ஒரு பெரிய கோட்டைச்சவருக்குள்ளே போயிட்டு வந்து இறங்கிடுறான். இறங்கினோடனையும் அங்கே போயிட்டு பார்த்தோன்னா தானாக வந்து மறைஞ்சு போயிடுறான். இவங்க எல்லாமே எங்கே வழி தெரியாமல் வந்து முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து அங்கே வந்து ஒரு 3 பேர் வந்து ஒரு கும்பலோட ஒருத்தனை வந்து வெட்டுறதுக்காக நிற்கிறாங்க. அப்போன்னு பார்த்து இவங்க யார் இங்கே நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த 6 பேரில் ஒருத்தர் வந்து போய் கேட்க போகிறாங்க. கேட்க போயில அதுலேருந்து ஒருத்தர் என்ன பண்ணுறான், இவரை வந்து தலையை வந்து வெட்டிடுறான். வெட்டினவனையும் இந்த 5 பேரையும் ஒரு கும்பல் வந்து சுற்றிடுது. இதனாலே வந்து கடைசியில் வந்து இந்த அதர்வாவுக்கும் இந்த கும்பலுக்கும் என்ன சம்மந்தம், இந்த போலீஸ்க்கெல்லாம் எதுக்கு வந்து இதுக்குள்ளே வந்தாங்க என்பதால் இந்த படத்தோட மீதி கதை.